சென்னைக்கு மிக அருகில் தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம். சின்னதாக ஒரு ட்ரிப்பு. எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். ஏன்னா இது அவர் பிறந்த வளர்ந்த ஊராமா. எங்கே ப்ரோ நம்ம போகிறோம்? நம்ம வந்து சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் உள்ள. இன்னைக்கு பெருசாக டிராஃபிக் இல்லை. ஃபைனலி ரீச்டு. சன்ரைஸ் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கேன். பட் இந்த சன்ரைஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. கேமரா வியூ செமையாக இருக்குல்ல. சன்ரைஸு, சன்கிஸ்டு. தலைவன் என்ஜாய் பண்ணுறான். வாவ், வாட் அ வியூ. சும்மா சொல்லக்கூடாது, லொக்கேஷன் நல்லா தான் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்கும் பாருங்கள். லேக்கு வியூ செம்மையாக இருக்குங்க. சன்ரைஸ் ஆகும்போது நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இந்த லொக்கேஷனை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஹிஸ்ட்ரி தெரிஞ்சா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வந்து கார்டியோலாம் பண்ண வச்சுக்குவேன், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சும்மா ஒரு வாக் போயிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். அவசரத்துல வந்து பல்லு தேய்க்காம வந்துட்டோம் ப்ரோ. அதனால அதை மேட்ச் பண்றதுக்கு நம்ம இயற்கை பண்ணிக்கலாம். பெனிஃபிட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. யா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. எங்கள் ஊரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கொழுந்து இருக்குல்ல, இந்த கொழுந்து நான் சாப்பிடுவேன். நீங்கள் சாப்பிடுவீங்களா? அதை பாருங்க ப்ரோ, கொழுந்து தொக்கு. நாங்களாம் யாரு ஒரு போசிங்க போட்டு ப்ரோ இங்கே பாருங்க அப்படியே எடுத்த இங்க பாருங்க, உங்க கூட சேர்ந்து டாய்லாம் எடுத்து இது வந்து நல்லா இப்படி உங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு, சளியா இருக்கு, இதெல்லாம் பண்ணீங்கன்னா இது கொதிக்க வச்சு இது பண்ணலாம். இது ஸ்மெல் பண்ணுங்க, அப்படியே ரொம்ப ப்ளஸ். அப்புறம் இங்க பாருங்க சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல்லி. ஆமா ப்ரோ, இந்த பழம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் ப்ரோ. நான் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன். ஓகே, இத ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வந்து பழம் வரும், இது பழமா மாறும். செம்ம. இந்த பழம் இருக்குல்ல, இதுதான் டிராகன் ஃப்ரூட்னு நினைச்சேன் ப்ரோ நான். இந்த பூ வந்து இது அப்படி காய் அப்படியே பழமா மாறிடும். இங்க பாருங்க முள்ளு. நம்ம ஆனா டேஞ்சர், லைட்டா டச் பண்ணாலுமே வந்து முள்ளு வந்துடும் பாத்தீங்களா. இந்த மரத்தை பார்க்கும்போது என்னன்னா ஏறி ஒரு 10 புல்ல போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னா இதுல புல்ல போட முடியாது. என்னது புல்லா? புல் அப்ஸ், புல் அப்ஸ். ஓ புல் அப்ஸ். ஒரு ரூட்டே வந்து தண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மழை காலத்துல பாருங்க பையன் என்ஜாய் பண்றான். இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா சிக்னல் கிடைக்காது. லைட்டிங் பாத்தீங்களா, கலரா மின்றோம். நம்ம ரெண்டு பேரும் தக்க 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 தக்கன்னு மின்றோம். ப்ரோ ட்ரைபாட் எடுத்துட்டு வந்தா நம்ம வந்து வீடியோ எடுத்துருக்கலாம் ப்ரோ. அங்கே ட்ரைபாட் எடுக்கிறதுக்கு இங்கே நான் 2 கிலோமீட்டர் போகணும். அதுக்கு நம்ம பேசாம இப்படியே நடந்து போயிடலாம். ஏதாவது போகணும். ட்ரைபாட் மாதிரி தான் இருக்கு ப்ரோ. அதான் நீட்டுங்க ப்ரோ. நல்லா ஆமா, அப்படியே நீட்டினே வாங்க. செல்ஃபி ஸ்டிக் மாதிரி அப்படியே நீட்டிக்கினே போக வேண்டியதுதான். ஏதாவது ஒரு மரத்தில் ஒரு 10 புல்லப்பா போட்டு போவோம் ப்ரோ. அந்த வ்ளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லெங்க்த்தாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வந்துச்சுன்னா பாருங்க, மயில் கத்துது அப்படி கத்து ப்ரோ. குயில் மாதிரி கத்துறீங்க ப்ரோ நீங்க. இந்த மரம் பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல ப்ரோ. இந்த மாதிரி இதுல வந்து பாம்பு இருக்கும். நான் பாம்பு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க யாராவது ரீசெண்டா பாம்பு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பாம்பு பார்த்தீங்க அப்படின்னு ரோல் பண்ணுங்க ப்ரோ. இந்த ட்ரிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? I like this trip bro. It's a pleasant trip. நம்ம பத்தி 4 பேர் நெகட்டிவா பேசினா நம்ம வளர்றோம்னு அர்த்தம் ப்ரோ. நம்மளை பத்தி 4 பேர் நெகட்டிவா பேசினா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆமா ப்ரோ. ஆனா நம்ம எப்பவுமே பாசிட்டிவா போயிட்டே இருக்கணும். ஆமா ப்ரோ. ராஜ்குமார் தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஒரு 10 புல்லப் எடுத்துடலாமா? கையில ஏதோ ஸ்கிராச் ஆகாம இருந்தா ஓகே. Come on bro. ஓகே. Yes. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Very good. கொஞ்சம் ஈவனா இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். கிரிப் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு ப்ராடா இருக்கு. மரம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா பயப்படாம பண்ணலாம். மரம் கொஞ்சம் வீக்கான மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியா? ஓகே, ஃபீல் ஸ்ட்ராங். நிறைய பேர் வந்து ஜிம்ல வந்து சின்ன டப்பா வச்சு அப்படி மோந்து பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கார்டியோ செக்ஷன் பண்ணணும், அதுவும் அவுட்டோரில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனுக்கு வரலாம். ஒர்த்தான பிளேஸ். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை இருக்கு பாருங்க ப்ரோ.
அப்படியே ஒரு போசிங்க போடுங்க. போடு. இந்த குட்டையில வந்து ஜம்ப் பண்ணா ஜம்ப் பண்ணுவோம். ஃபுல்லாக சேர் இருக்கு. சும்மா சொன்னேன். நம்ம சின்னதாக ஒரு போசிங்க போடலாம். MMA ஃபைட்டர் இவர் இன்டர்மீடியேட்டர் தான், பேசிக் கூட கிடையாது. ஒரு இன்டர்மீடியேட்டர் நல்லா ஃபைட் பண்ணுவாரு. நம்ம ஒரு நாள் ஒரு ஃபைட்டிங் vlog ஒன்னு போடலாம் ப்ரோ. யா, லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஃபைட் வித் யூ. பாத்தீங்களா, Fight ஃபைட் வித் யூ. என் கூட சண்டை போறதுல அவ்வளவு ஆர்வம். இந்த பாடி குத்தி பார்க்கலாம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டாம் அப்படிங்கிறது. இல்ல சீரியஸா, என்ன வெயிட் ட்ரைனிங் பண்ணி மசில்ஸ் எல்லாம் நல்லா ஒரு க்ரோ ஆகி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, பட் ஐ கேன் பேர். சூப்பர் ப்ரோ. வாங்க ப்ரோ, நீங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவீங்க ப்ரோ. வாழ்க்கை இருக்கு. சீரியஸா ப்ரோ, பாடி லெவல்ல எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாம், மனசு லெவல்ல எவ்வளவு அடிச்சாலும். ப்ரோ நம்ம மென்டலி ஸ்ட்ராங் ஆல்சோ ப்ரோ. என்ன ப்ரோ, நம்மளாம் மென்டலா சுத்திட்டு இருக்கோம், மென்டலி ஸ்ட்ராங் சொல்லிட்டு இருக்கீங்க ப்ரோ. ப்ரோ மென்டலி ஸ்ட்ராங். அப்படியா? அது மென்டலாயும் சுத்துறோம் பாருங்க. என் கூட ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ ஃபன்னா ஒரு ஃபைட்டு போட்டு, ப்ரோ ஃபிளிப் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இங்க உட்காந்து வந்து தியானம் பண்ண போறோம். பாருங்க எங்க அதோ பாருங்க ஒரு மயில் அழகா தூரமா. அதோ அங்க தெரியுது பார். எங்க அங்க தெரியுது ப்ரோ, அங்க பாருங்க. அங்க மயில் எடுத்துறேன். அங்க பார் அந்த மயில். அதோ பாருங்க தூரத்துல. எங்க அங்க போயிட்டு இருக்கோம். முன்னாடியே இந்த மயிலும் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஐயோ மயில் காணோம். மயில் அங்கதான் இருக்கு ப்ரோ, அங்கதான் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியுது, ஆனா கேமரால தெரியுது. தெரியல பாருங்களேன். இந்த சைடு இருக்கு. தப்பான வாழ்க்கையில சில நேரத்துல நம்ம இதுதான் ப்ரோ பண்ணிருக்கோம். தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோம். தப்பான இடத்துல தேடக்கூடாது. வாட்டர்ஸ் லவ்வா இருந்தாலும் சரி. நம்ம தலைவர் ஏதோ பேச இல்ல, தத்துவம் வர மாட்டேங்குது. சடனா ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகேவா? 1 2 3 கோ. யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் யாராவே? சின்னதா ஒரு ரேஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை டச் பண்ணி ரிட்டர்ன் வரணும். ஸோ பயங்கரமான ஒரு ஸ்டார்ட். எண்டிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். மனசு நினைச்சதோட கொஞ்சம் ஃபாஸ்டாவே வந்துட்டேன். எப்பட்டே போடாம ஓடுறீங்க ப்ரோ நீங்க. என்ன ஓட்ட பந்தயத்துல ஓட்ட மராத்தன் அடிச்சு வருது. இல்ல ஸ்கூலிங்ஸ்ல எல்லாம் வந்து இதுல என்ன ப்ரோ, அத்லெட்டா? ஆமா, சூப்பர் ப்ரோ. அத்லெட்டிக்ஸ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன பசங்க வேலை எல்லாம் யாரு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அட பாவி, உன்னை யாரோ தப்பா வழி நடத்திருக்காங்க. ஆமா ப்ரோ, நான் ஸ்கூலிங்ஸ்ல வந்து வாலிபால், ஃபுட்பால் இதெல்லாம் சும்மா டச் பண்ணல. இதெல்லாம் நான் மேட்ச்ல ஆடி இருக்கேன். பாரா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ்லயே அப்படியே போய் நேஷனல் லெவல்ல போயிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டீங்க. ஐயா கண்டிப்பா. அந்த ஸ்கூலிங்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து காலேஜ் டைம்ல கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா மேபி நல்லா இருந்திருக்கும். பண்ணலாம் ப்ரோ. நம்ம ஒரு 4 பேரை கிரியேட் பண்ணி விடலாம். அப்பனா செம்ம ஸ்வெட் ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒர்த்தான கார்டியோங்க. கார்டியோ பண்றதுக்கு 30-40 கிலோமீட்டர் தள்ளி வரணுமா என்ன? பட் ஒர்த்து தான். ஒரு நேச்சுரலான ஒரு இதுல நம்ம சாவறதுக்கு அப்ப இத்தனை நாள் வாழணுமா என்ன? எனக்கு ஒரு நாள் சாதனை போறோம். வாழ்றதுக்காக தான் வாழ்றோம். இதுவே கைண்ட் ஆஃப் வாழ்க்கை தான். ஸோ செம்ம ஸ்வெட் பாருங்க, க்ளோ ஆயிடுச்சு. ஐயோ எவ்வளோ ஆயிடுச்சு. ரொம்ப குட்டியா இருக்கு. இந்த vlog ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா பயோல இருக்க லிங்க் கிளிக் பண்ணுங்க.